கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 19. நந்தனின் இந்த செயல்களுக்கான மூல காரணம் பற்றி எதுவுமே ஷைலுவுக்கு தெரியாது. மித்ராவை பழி வாங்கத்தான் இதெல்லாம் செய்கிறான் என்பது உட்பட அறிந்திராதவள். அதை பற்றி என்ன கேட்டாலும் நந்தனிடம் இருந்து பதிலும் வராது. அவன் பேச நினைப்பதை மட்டுமே பேசிவிட்டு சென்று விடுவான். மற்றபடி எதையும் அறிந்து கொண்டதில்லை ஷைலு. மித்ராவுக்கு தெரியாமலேயே அவளை திருமணம் செய்ய நந்தன் ஏற்பாடு செய்திருந்ததும், அவளுக்கு தெரியாமலேயே குழந்தை உருவாக செய்ததும் என இதையெல்லாம் வைத்து நந்தன் மித்ராவை விரும்புவதாக ஷைலுவாகவே நினைத்து கொண்டாள். ஏனெனில் அவள் அறிந்திருந்த வரை ஒரு நாளும் மித்ராவை நந்தன் எந்த வகையிலும் துன்புறுத்தி அவள் கண்டதில்லை. அவள் அறியாமல் அவளை கண்காணித்து மித்ராவின் விருப்பு வெறுப்பு முதல் கொண்டு அறிந்து வைத்திருந்தான் நந்தன். மித்ராவோடு நெருக்கமாக பழகியும் கூட ஷைலுவுக்கே தெரியாத பல விஷயங்கள் அவனுக்கு தெரிந்து இருந்தது. இதை கூட 6 மாதங்கள் மித்ராவுடனே தங்கி இருந்து நந்தன் சொன்னதையெல்லாம் செய்து முடித்தபோது ஷைலுவாக அறிந்து கொண்டது. மித்ராவின் நலனில் அதிக அக்கறை செலுத்துகிறான், அவளின் அத்தனை விவரங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான் என்பது மட்டுமே நந்தனை பற்றி அவள் அறிந்திருந்தது. ஆனால் அவையெல்லாம் தன் திட்டம் எங்கும் எவ்வகையிலும் தடைபடக்கூடாது என்பதற்காக நந்தன் செய்த முன்னேற்பாடுகளில் ஒன்று என அவளுக்கு அப்போது தெரியவில்லை. அதனாலேயே நந்தன் மித்ராவை அளவுக்கு அதிகமாக விரும்புவதாகவும், மித்ராவின் மனதில் வருண் இருப்பதால் அவர்களின் காதலை பிரித்து தான் மித்ராவின் வாழ்வில் இணைவதற்காக திட்டங்களை தீட்டுவதாகவும் தான் ஷைலு புரிந்து கொண்டிருந்தாள். அப்படி செய்திருந்தால் மட்டும் அது சரியா என்ற கேள்விக்கு எல்லாம் அவளிடம் பதிலில்லை. ஆனால் தான் செய்யும் செயல் மித்ராவின் வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவும் பிரச்சனையாகவும் மாறப்போவதில்லை. நந்தன் சட்டப்படி அவளை மணந்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒன்றே ஷைலுவை தன் தவறுகளை துணிந்து செய்ய வைக்க போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த நிலையில் மித்ராவை கண்டவளுக்கு குற்ற உணர்வில் மனம் துடிக்க துவங்கவும், என்னாச்சு என்ற கேள்வியும், நிம்மதியாக இருந்தவளை தன் சுயநலத்திற்காக இப்படி கொண்டு வந்து நிறுத்திவிட்டோமே என்ற தவிப்பும் ஷைலுவுக்குள் அதிகமாகிக் கொண்டே போனது. இப்படியே நாட்கள் செல்ல, வழக்கமாக மித்ராவுக்கு மாதாந்திர செக்கப் செய்யும் லாவண்யா அன்று அவர்கள் வராததைக் கண்டு எப்போதும் நந்தன் இதை தவற விடமாட்டானே என்ற யோசனையோடே காத்திருக்க துவங்கினார். ஆனால் அதன் பின் 1 வாரம் சென்ற பிறகும் நந்தன் மித்ராவை அழைத்து கொண்டு வராமலே போகவும் கவலையான லாவண்யாவிடம் இருந்து நந்தனுக்கு அழைப்பு வந்தது. அலுவலகத்தில் பிஸியாக இருந்த நந்தன் எஸ் லாவன் என்றிருந்தான் வேகமாக. அந்த குரலில் இருந்த அவசரமே நந்தன் ஏதுவோ முக்கியமான வேலையில் இருப்பதை புரிய வைக்க, ஒன்னும் இல்லை நந்து, செக்கப் டேட் முடிஞ்சிருச்சு, நீ வரலையேன்னு கேட்கத்தான் என லாவண்யாவும் பேச வந்ததை சுருக்கமாக கூறினார். அதில் சட்டென நந்தன் அந்த பக்கம் திரும்பி அமைதியாகிவிட, அவனின் பதிலுக்காக காத்திருந்த லாவண்யாவுக்கு நந்தனின் இந்த அமைதி எதையோ புரிய வைக்க, எப்போதும் இப்படி இல்லாதவனின் அமைதியிலேயே அவருக்கான பதில் கிட்டத்தட்ட கிடைத்துவிட, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக, என்னாச்சு நந்து என்று கேட்டிருந்தார் லாவண்யா. அது என்றவனுக்கு எங்கே தன் பதில் அவளை வருந்த செய்து விடுமோ என்ற கவலை மேலும் பேச விடாமல் தயக்கத்தை கொடுக்க, வார்த்தை கிடைக்காமல் நந்தன் தடுமாறி கொண்டிருக்க, மித்ரா முடிவா இது என்று லாவண்யாவே கேட்டிருந்தார். என்று மட்டும் நந்தன் சொல்லவும், எல்லா உண்மையையும் சொல்லியாச்சா என்று அடுத்த கேள்வி அவரிடமிருந்து வந்தது. அதற்கும் என்றவனை அடுத்து என்ன கேட்பது என்றே தெரியாமல் அமைதியானார் லாவண்யா. அப்படியே சில நொடிகள் அமைதி காத்தவர் வேறு எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்து விடவும் திகைத்த நந்தன் அவசரமாக மீண்டும் லாவண்யாவுக்கு அழைக்கவும், முதல் 2 அழைப்புகள் ஏற்கப்படாமலே போனது. அதில் நந்தன் விடாமல் அழைக்கவும் அதை எடுத்திருந்தவர் ஒரு சலிப்போடு, சொல்லு நந்து என்றார் லாவன். அது நீ எதுவும் என சமாதானம் செய்ய முயன்றவனை இடையிட்டு தடுத்திருந்தவர், என்ன சொன்னாங்க, இனி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க மாட்டேன்னா எனும்போதே லாவண்யாவின் குரல் உடைந்தது. ஹே, அப்படி எதுவும் இல்லடா, அவ ஏதோ கோபத்துல பேசுறா என நந்தன் தேற்ற முயல, அப்படி பேசியிருந்தா நீ அப்படியே விட்டு இருப்பியா நந்து என்று லாவண்யா கேட்டிருக்க,
நந்தனால் அதற்கு பதிலளிக்க முடியாமல் போனது. தன்னை இவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருப்பவளிடம் வேறு என்ன சொல்வது என தெரியாமல் நந்தன் திகைத்து விழிக்கும் போதே லாவண்யா அழைப்பை துண்டித்து இருந்தார். அதில் மறுபடியும் நந்தன் அழைக்க முயன்றதெல்லாம் வீணாகி போக உடனே லாவண்யாவின் கணவன் ராமநாதனுக்கு அழைத்திருந்தான் நந்தன். அவனிடம் விவரம் அனைத்தையும் பகிர்ந்தவன் லாவண்யாவை பார்த்து கொள்ளுமாறி கூறி தான் மாலை வந்து சந்திப்பதாக கூறவும் அவளுக்கு ஏற்கனவே தவறு செஞ்சிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அதில் இப்படி வேறு நடக்கவும் மனதளவில் உடைஞ்சு போயிருப்பா. நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி நந்து என்றிருந்தான் நாதன். ஓகே நாதன், டேக் கேர். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வர பார்க்குறேன் என்று நந்தனும் அழைப்பை துண்டித்து இருந்தாலும் அவனால் தன் வேலைகளில் கொஞ்சமும் கவனம் செலுத்தவே முடியவில்லை. மீண்டும் மீண்டும் லாவண்யாவின் அந்த உடைந்த குரலை நினைவுக்கு வரவும் தனக்கு உதவ போய்த்தானே இன்று அவளுக்கு இப்படி ஒரு வலி என தோன்றவும் நொடியும் யோசிக்காமல் கிளம்பிவிட்டான் நந்தன். ஆரம்பம் முதலே லாவண்யாவிற்கு இதில் துளியும் உடன்பாடே கிடையாது. அவளால் முடிந்தவரை எவ்வளவோ எதிர்த்து வாதாடி கலைத்து போனாள் லாவண்யா. அந்த அளவிற்கு நந்தன் தன் முடிவில் உறுதியாக நிற்க நாதனோ நன்றி கடன் என்ற பெயரில் உதவுவதற்கு தயாராக நின்றான். அப்போதும் கூட இதை செயல்படுத்த வேறு யாரையாவது உபயோகப்படுத்திக் கொள்ள சொல்லி லாவண்யா ஒதுங்கிக் கொள்ள முயல. இப்படி ஒரு வேளையில் வேறு யாரையும் நம்பி உள்ளே கொண்டு வருவது நாளை அவர்களுக்கே பிரச்சனையாகி போகும் என நாதன்தான் லாவண்யாவிடம் பேசி புரிய வைத்து கெஞ்சி அவளை சம்மதிக்க செய்திருந்தான். இதையெல்லாம் எண்ணியவாறே அவர்களின் வீட்டிற்கு சென்ற நந்தனுக்கு அழுது வீங்கிய முகத்தோடு அமர்ந்திருந்த லாவண்யாவை கண்ட நொடி மனம் வலித்தது. அவளை வேகமாக நெருங்கி சமாதானம் செய்ய நந்தன் முயன்றதெல்லாம் வீணாகி போக விரக்தியும் வெறுப்புமாக அழுது கொண்டிருந்தவள் அதனிடையே லேசாக பேச்சு கொடுத்தே கிட்டத்தட்ட மித்ரா பேசியிருந்த அனைத்தையும் நந்தனிடம் இருந்து தெரிந்து கொண்டிருந்தாள் லாவண்யா. லாவண்யாவின் மேல் உள்ள அக்கறையில் அவள் கேட்பதையெல்லாம் தன்னை அறியாமலேயே நந்தன் சொல்லிவிட்டிருந்தான். அதையெல்லாம் கேட்டு மேலும் உடைந்து போனவள் இனி நான் டாக்டரா பிராக்டிஸ் செய்யவே மாட்டேன் என்றால் உறுதியான குரலில். அதை கண்டு அதிர்ந்தவர்கள் அவளுக்கு புரிய வைக்க முயல அதே நேரம் நந்தனுக்கு அழைத்து இருந்தாள் ஸ்வரா. இந்த நேரத்தில் வந்த அழைப்பை தொந்தரவாக பார்த்தவன் அதை சைலண்டில் போட தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தாள் ஸ்வரா. அதில் உண்டான எரிச்சலில் நந்தன் தனக்கு அருகில் அலைபேசி கவிழ்த்து வைத்துவிட்டு லாவண்யாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் பேச்சு சுவாரஸ்யத்தில் நாதனின் கைப்பட்டு அலைபேசி ஆனாகி இருக்க அலைபேசி சற்று தள்ளி இருந்தாலும் கவிழ்ந்து இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் ஸ்வராவுக்கு தெளிவாக கேட்கவில்லை என்றாலும் ஒரு பெண்ணின் அழுகுரலும் லேசான பேச்சும் விட்டு விட்டு கேட்க நந்தன் அவளை சமாதானம் செய்ய முயல்வதும் செல்லமாக பேசுவதும் கூட தெளிவில்லாமல் கேட்டது. அப்போது கோபமாக அங்கிருந்து எழுந்த லாவண்யாவின் கைப்பட்டு நந்தனின் அலைபேசி கீழே விழுந்து அதன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதை கவனிக்கும் நிலையில் கூட இல்லாதவர்கள் லாவண்யாவை பேசி சமாளிக்க முயன்று கொண்டிருந்தனர். இல்லை, இன்னைக்கு மித்ராவுக்கு வந்த எண்ணம் நாளைக்கு வேற யாருக்கும் வந்தா என்ன ஆகும்? இந்த உலகம் மொத்தமும் என்ன ஃப்ராடா தான் பார்க்கும். நோ நோ, என்னால அது முடியாது. நான் செஞ்சது தப்பு மட்டும் இல்லை, மிகப்பெரிய பாவமும் கூட. அதுக்கான தண்டனைய சட்டம் கொடுக்கலனாலும் எனக்கு நானே கொடுத்துக்கிறது தான் சரி என இறுதியாக முடித்து கொண்டு எழுந்து சென்று விட்டாள் லாவண்யா. அவளின் இந்த நிலைக்கு காரணமாகி போனோமே என நந்தன் வருந்தி கொண்டிருக்க இப்போ ரொம்ப எமோஷ்னலா இருக்கா. அதான் இப்படி ஒரு முடிவுக்கு அவசரப்பட்டு வந்து இருக்கா. கொஞ்ச நாள் அவளை நிம்மதியா விடுவோம், அதுக்கு பிறகு பேசுவோம் என்றான் நாதன். சரி நாத், இதெல்லாம் என்னால தானே என்று உண்மையான வருத்தத்தோடு நந்தன் துவங்கவும் நந்தனின் குற்ற உணர்வுக்கு எல்லாம் அவசியமே இல்லை என்று பேசி அவனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் நாதன். அதே நேரம் இங்கு மித்ராவை தேடிக்கொண்டு அவளின் வீட்டிற்கே வந்திருந்தாள் ஸ்வரா. ஒரே ஒரு முறை நந்தனின் அலைபேசியில், அதுவும் சில நொடிகள் மட்டுமே அன்றிருந்த மனநிலையில் கண்டிருந்த மித்ராவுக்கு தன் முன் வந்து நின்றவளை சுத்தமாக அடையாளம் தெரியவில்லை. அலுவலகத்தில் இருந்து அப்போதே வீடு திரும்பி இருந்தவள் சோர்வை விரட்ட குளிக்க தயாரான நேரம்தான் அழைப்பு மணி இடைவிடாது பொறுமையின்றி ஒலித்தது. இப்படி அதை எப்போதும் அழுத்துவது நந்தன் தான் என்பதால் உண்டான சிறு எரிச்சலோடே வந்து கதவை திறந்திருந்தவள்
அங்கு நிற்கும் புதியவளை கண்டதும் உண்டான கோபத்தோடு, யார் நீங்க, கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா உங்களுக்கு என்றிருந்தாள் மித்ரா. தன்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டவளை மேலும் எரிச்சலோடு பார்த்தவள், என்ன, நான் யாரா? நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி என திமிரோடு சொன்னவாறே மித்ராவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த ஸ்வரா அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள். அவளின் நடவடிக்கையையும் பேச்சையும் கண்டு மேலும் எரிச்சலான மித்ரா, ஓ, ஹவுஸ் ஓனரா? அதுக்காக இப்படித்தான் அத்துமீறி நடந்துக்குவீங்களா? வாடகையெல்லாம் ஒழுங்காதானே வருது, அப்புறம் என்ன என்றிருந்தாள். தான் வீட்டிற்கு சொந்தக்காரி என்றதும் மித்ரா மிரளுவாள், பதறுவாள் என்றெல்லாம் ஸ்வரா நினைத்திருக்க, அவளோ அதை வேறு மாதிரி புரிந்து கொண்டு திமிராக பேசியது வேறு கோபத்தை உண்டாக்கி இருக்க, ஏய், என்னடி திமிரா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி இல்ல, இந்த வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரி என்றாள் ஸ்வரா. அவள் பேச்சிலேயே குழம்பி இருந்தவள் ஸ்வராவின் இந்த மரியாதை இல்லாத பேச்சில் எரிச்சல் அடைந்தாள். அவளுக்கு ஸ்வரா சொல்ல வருவது எதுவும் புரியவில்லை. என்ன சொல்ல வரீங்க என கோபத்தை மறைத்த குரலில் மித்ரா கேட்கவும், உனக்கு இன்னும் புரியலையா? இத நான் நம்பணுமா என்று ஸ்வராவும் கோபத்தில் கத்தினாள். ஏற்கனவே இருந்த சோர்வில் ஸ்வராவின் இந்த அத்துமீறலும் பேச்சும் களைப்பை தர எதிரில் இருந்த சோஃபாவில் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தாள் மித்ரா. ஹே, சீ, போதும், நடிக்காத. உன் நடிப்பையெல்லாம் நம்பி ஏமாற நான் நந்தன் இல்ல, நந்தனோட ஸ்வரா என வெறுப்பாக துவங்கியவளை விழிகளை மட்டும் உயர்த்தி பார்த்த மித்ராவுக்கு அப்போதே இவள் யார் என்பது புரிந்தது. ஓ, நீங்களா? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க என முகத்தை துடைத்து கொண்டு மித்ரா நிமிர்ந்து உட்காரவும், ஏன், உனக்கு தெரியாதா? இப்போதானே சொன்னேன் உன் நடிப்பையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு என்றாள் ஸ்வரா. அதில் மித்ராவுக்கும் கோபம் உண்டாக, உன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்றிருந்தால் மரியாதையை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, ஆமாமா, என்கிட்ட நடிச்சு என்ன ஆக போகுது? இதுவே நந்தன் கிட்ட நடிச்சா நீ நினைக்கிற காரியம் நடக்கும், அப்படித்தானே என கேலியாக வந்தது ஸ்வராவின் வார்த்தை. அப்படி நடிக்கிறதால எனக்கு என்ன கிடைக்க போகுது என்று மித்ராவும் நேர் பார்வையாக ஸ்வராவை கைகளை கட்டி கொண்டு பார்க்க, ஏன், உனக்கு தெரியாதா? இதோ இந்த வசதி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் தான் என ஸ்வரா எகத்தாளமாக சொல்லவும், அதை கேட்டு ஒரு இகழ்ச்சியான இதழ் சுழிப்பே மித்ராவிடம் இருந்து வந்தது. வேறு எதுவும் சொல்லாமல் திரும்பி கொண்டவளை கண்ட ஸ்வராவுக்கு மேலும் ஆத்திரம் உண்டானது. என்ன, உன் திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டேனேன்னு ஷாக்கா இருக்கா என்றவளை பொறுமையின்றி திரும்பி பார்த்தவள், நீ நினைக்கிறது போல எந்த ஒரு திட்டமும் எனக்கு இல்ல என்றால் அழுத்தம் திருத்தமான குரலில். ஆஹா, இத என்ன நம்ப சொல்றியா என ஸ்வரா கேலி செய்து சிரிக்கவும், அதற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத குரலில் அவளை எதிர்கொண்டவள், அது உன் இஷ்டம் என்றாள். இப்படி தன் பேச்சுக்கும் மிரட்டலுக்கும் கொஞ்சமும் பயப்படாமல் நிற்பவளை வெறுப்போடு பார்த்து, அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க இருக்க என்றாள் ஸ்வரா. இங்க பாரு, எனக்கும் இங்க இருக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு வேற வழியும் இல்ல. நான் எங்க போனாலும் உங்க வருங்கால கணவர் அங்க வந்து நிக்கிறாரு. நானும் எத்தனை இடத்துக்கு தான் போக முடியும்? எல்லாம் இந்த குழந்தைக்காக தானே. அதான் அதை கொடுத்துட்டு போகலாம்னு இங்கேயே இருக்கேன். தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல, புரியுதா என்றாள் மித்ரா. அப்படி எந்த எண்ணமும் உனக்கு இல்லைன்னா தனியா இருந்து தொலைய வேண்டியது தானே. எதுக்கடி அவரை அடிக்கடி கூப்பிடுற? அப்படியே இந்த குழந்தைய காரணமா வச்சு அவர் கூடவே ஒட்டிக்கலாம்னு தானே நினைக்கிற என்று மித்ராவின் வார்த்தையை நம்ப முடியாமல் ஸ்வரா பேசினாள். நான் உங்க நந்தனை கூப்பிடல. இன்னும் சொல்ல போனா அடிக்கடி இங்க வர்றது எனக்கே எரிச்சலா தான் இருக்கு. முடிஞ்சா நீங்க அவரை வரவிடாம செய்யுங்க. முடிஞ்சா இங்க வருவதை தடுத்து நிறுத்துங்களேன், எனக்கும் நிம்மதியா இருக்கும் என நக்கலாக மித்ராவும் பதிலளிக்க, தன்னால் அது முடியாது என்று புரிந்தே மித்ரா பேசுவது புரிய, இவளை இப்படி பேசும் அளவிற்கு கொண்டு வந்து விட்ட நந்தனை மனதிற்குள் திட்டியவாறே அங்கிருந்து ஆத்திரத்தோடு வெளியேறி இருந்தாள் ஸ்வரா. அவள் சென்ற பின் கிட்டத்தட்ட புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருக்க அப்படியே சோர்ந்து அமர்ந்தாள் மித்ரா. ஒரு வாரம் கடந்திருந்தது. மனதளவிலும் உடல் அளவிலும் வெகுவாக சோர்ந்து போயிருந்தாள் மித்ரா. தொடர் வேலைகளின் தாக்கமே அதிக சோர்வை கொடுத்திருக்க, அதோடு அவளின் இந்த நேரத்து உடல் உபாதைகள் வேறு புதிதாக சேர்ந்து கொள்ள துவண்டு போயிருந்தாள் மித்ரா. தலை வேறு பாரமாய் இருக்க, வறண்டு போய் இருந்தது.
சூடாக எதையாவது குடித்தால் நன்றாக இருக்கும் என தோன்றவும் எழுந்து செல்ல முயன்றவளுக்கு உடல் கூட ஒத்துழைக்கவில்லை. மித்ராவுக்கு தானே சென்று தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதே பாதி நேரம் பசியை மறக்கடிக்க போதுமானதாக இருந்தது. அதிலும் இந்த 2 நாட்களாக உள்ளே எது சென்றாலும் அடுத்த 5 நிமிடத்தில் வெளியே வந்து விடுவதால் சாப்பிடவே பயமாக இருந்தது. இதனால் சாப்பிட பயந்து சோர்வோடு இருந்தவளின் பசியும் களைப்பும் கூடிக்கொண்டே சென்றது. யாராவது அருகில் இருந்து தேவைக்கேற்ப சூடாக வேண்டியதை செய்து கொடுக்க மாட்டார்களா என மனம் வெகுவாக எதிர்பார்த்து ஏங்கியது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிய மனம் தானாக நிர்மலாவின் அருகாமையை நாடி ஏங்கி தவித்தது. ஏதாவது சிறு உடல்நலக் கோளாறு என்றாலும் கூட அருகில் இருந்து பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்து கொஞ்சமாவது சாப்பிட வைக்காமல் உறங்கவே விடமாட்டார். அப்படிப்பட்டவரின் அன்பையும் அருகாமையையும் கவனிப்பையும் இழந்துவிட்டது புரிய இன்றைய உடல்நிலைக்கு நிர்மலாவின் மடியில் தலை சாய்த்து படுத்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என தோன்ற துவங்கவும் மனம் பலகீனப்படுவது புரிய, இல்லை, இனி நான் தனி ஆள், யாரையும் தேடி தவிக்க கூடாது என்ற முடிவோடு தலையை உலுக்கி கொண்டவள் சமையல் அறையை நோக்கி எழுந்து சென்றாள். எதையும் சமைக்கும் எண்ணம் இல்லாது போகவும் களைப்பை போக்க எண்ணி பாலை மட்டும் காய்ச்ச துவங்கியவளுக்கு அந்த பால் கொதிக்கும் வாசமே வயிற்றை பிரட்டி கொண்டு வர துவங்கவும் அப்படியே வாயை மூடிக்கொண்டு குளியலறையை நோக்கி ஓடத் துவங்கினாள் மித்ரா. வயிற்றுக்குள் எதுவுமே மிச்சமில்லை என்பது போல் அனைத்தையும் வெளியில் எடுத்தவளுக்கு அங்கிருந்து எழுந்து கொள்ள முடியாத அளவிற்கு உடல் சோர்ந்து போனது. காலையில் இருந்து எதையும் சாப்பிடாததோடு வறட்சியை போக்க தொடர்ந்து அவ்வப்போது குடித்திருந்த தண்ணீரும் கூட மொத்தமாக வெளிவந்து விட்டதில் தலை சுற்ற துவங்கவும் லேசான மயக்கத்தில் அங்கேயே சரிய இருந்தவள் அருகில் இருந்த சுவரை பற்றி கொண்டு மெல்ல நிதானித்தாள். அதே நிலையிலேயே விழி மூடி அப்படியே சில நிமிடங்கள் நின்றிருந்தவள் சுவரை பற்றியவாறு மெதுவாக நகர்ந்து வந்து படுக்கையில் சரிந்தாள். தன்னை மீறி தனக்குள் எதுவோ நிகழ்வது புரிய உடனே டாக்டரிடம் செல்ல வேண்டும் என்பதும் புரிந்தது. ஆனால் எழுந்து உட்காரக்கூட முடியாத இந்த நிலையில் எப்படி மருத்துவமனை வரை தனியே செல்வதென்று தோன்றவும் உதவிக்கு யாரையாவது அழைக்க எண்ணி அலைபேசியை எடுத்தாள் மித்ரா. ஆனால் யாரை அழைப்பது என தெரியாததோடு யாருக்கும் தன் நிலையை தெரியப்படுத்தவும் அவளுக்கு விருப்பமில்லை. அதே நேரம் இதை நந்தனுக்கு தெரிவிக்க வேண்டுமோ, ஏன் சொல்லவில்லை என திட்டுவானோ என தோன்றவும் அன்றைய நினைவும் ஸ்வராவின் வருகையும் அழையா விருந்தாளியாக வந்து மனதில் நின்றது. கொஞ்சமும் எதிர்பாராமல் தன்முன் வந்து நின்ற ஸ்வராவையும் அவள் பேசியதையும் நினைத்து பார்த்தவளுக்கு மீண்டும் நந்தனை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போனது. அப்படியே அலைபேசி வைத்து விட்டவள் விழி மூடி அமைதியாகி போனாள். ஆனால் அதற்கு நேர்மாறாக மனம் அமைதியடைய மறுத்து எதையெதையோ எண்ணி வெதும்பி தவித்தது. இதுவே தன் இன்றைய நிலை வருணுடனான திருமணத்திற்கு பின் நிகழ்ந்திருந்தால் இப்படி தனியே அவதிப்பட வேண்டி இருந்திருக்காதே என்ற எண்ணம் எழும்போதே தன் இந்த நிலைக்கு காரணமான நந்தனின் மேல் எந்த அளவிற்கு ஆத்திரமும் கோபமும் உண்டானதோ அதே அளவிற்கு தன் குடும்பத்தாரின் மீதும் உண்டானது. இதுவே நந்தன் அன்று குறுக்கிடாமல் இருந்து அனைத்தும் சுமூகமாக நடந்து தான் தாய்மை அடைந்திருந்தால் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னை கவனித்துக் கொண்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் கொஞ்சி கொண்டாடி கொண்டிருப்பார்கள் என்று எண்ணியவளுக்கு கண்ணீர் கன்னம் கடந்து கழுத்தை நனைத்து குளமாகி கொண்டிருந்தது. அப்போ இந்த அன்பு, கவனிப்பு, கொஞ்சல் எல்லாம் அவரவர்களுக்கு தேவை என்றால் மட்டும்தானா, இல்லை என்றால் மொத்தமாக தூக்கி எறிந்து விடுவார்களா? அப்படின்னா அந்த பாசமெல்லாம் பொய்யா, இல்லை இப்போ அந்த பாசமெல்லாம் காணாம போச்சா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவளின் யோசனையை அவளின் அலைபேசி கலைக்க சோர்வாக அதை அப்படியே கைகளால் துழாவி எடுத்தவள் கௌரி காலிங் என்று ஒளிர்ந்ததைக் கண்டு திகைத்தாள் மித்ரா. இவர் ஏன் அழைக்கிறார் என்ற கேள்வியோடு எடுப்போமா வேண்டாமா என்ற கேள்வியும் சேர்ந்து கொள்ள அப்படியே அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் ஒருவேளை யாருக்கும் எதுவும் ஆகியிருக்குமோ என்று தோன்றவும் உடனே எடுத்திருந்தாள் மித்ரா. அவள் ஹலோ என்பதற்கு முன்பே, அடியே மானம் கெட்டவளே, இன்னும் எவ்வளவு அவமானத்தை தாண்டி எங்களுக்கு தேடி தரப்போற என உச்சஸ்தாயில் துவங்கியிருந்தார் கௌரி. அதில் இப்போது மறுபடியும் என்னவென புரியாமல் மித்ரா பார்த்திருக்க, நீ கொழுப்பெடுத்து போய் ஊர் மேய்ஞ்சதுக்கு ஏன் பையன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணுமா? அக்கம் பக்கம் சீப்பட்டது போதாதுன்னு
இப்போ ஆஃபீஸ்லயும் அவன் மானம் காத்துல பறக்குது. அன்னைக்கே நான் சொன்னேன், ஆம்பளை புள்ள தாண்டா பேர் சொல்லும் வாரிசுன்னு. கேட்டானா? என் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு அவனை தலை நிமிர விடாம செஞ்சுட்ட இல்ல? நீ எல்லாம் எதுக்குடி இன்னும் அந்த மானம் கெட்ட உயிரை வச்சுட்டு இருக்க? எங்க உயிரையெல்லாம் எடுக்கவா? செத்துத்தான் தொலையேன். எதுக்கு ஆசைப்பட்டோ நீ எவன் பின்னாலேயோ போனதுக்கு நாங்க அவமானப்படணுமா? என்று கௌரி கரித்து கொட்டிக் கொண்டிருக்க, மா, நீ பேசுற தகுதி கூட அவளுக்கு இல்ல. நீ ஏமா அவகிட்ட பேசி உங்க தரத்தை குறைச்சுக்கிறீங்க? என்ற ஜெயராஜின் குரல் கேட்கவும் ஒரு கசப்பான புன்னகையோடு அழைப்பை துண்டித்து இருந்தாள் மித்ரா.